ஒரு ஊரில் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் விவசாயி நண்பர்கள் வாழ்ந்துட்டு வந்தாங்க. அதில் ஒரு நண்பரோட நிலத்துல மட்டும் எப்போவுமே பயிர் விளைஞ்சிக்கிட்டே இருக்கும். அது வெயிலாக இருந்தாலும் சரி, மழையாக இருந்தாலும் சரி. அவரை பார்த்து மற்றவங்களுக்கு எல்லாமே ஒரு சந்தேகம், எப்படி இவனோட நிலத்துல மட்டும் எப்போவுமே பயிர் விளைஞ்சிக்கிட்டே இருக்குது அப்படின்ட்டு. ஒரு நாளைக்கு இவங்க உட்காந்து பேசும்போது அவரு மட்டும் வர்றதுக்கு லேட் ஆகும். சரி, அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்ப்போம் அப்படின்னு அவரோட வீட்டுக்கு போய் கேட்பாங்க. ஏன்னா இவனை காணவே இல்லை, வரவே இல்லை, எங்கே போயிருக்கான் அப்படின்ட்டு. அப்போ தான் அவங்க அப்பா அம்மா சொல்லுவாங்க, அவன் வந்து நிலத்தில் வேலை செய்ய போயிருக்கான் அப்படின்ட்டு. நிலத்தில் வேலையா? இப்போ தான் வெயிலாச்சு, இப்போ என்ன பண்ணுறான்? சரி, அங்கே போய் பார்ப்போம் அப்படின்னு எல்லா நண்பர்களும் சேர்ந்து போகிறாங்க. அப்போ தான் அவங்க பார்க்குறாங்க, அவரோட நிலத்துல பெரிய பெரிய குழியெல்லாம் எடுத்துகிட்டு இருக்காரு. எதுக்குடா இப்படி பண்ணுற அப்படின்னு கேட்கும்போது தான் சொல்கிறாரு, மழை வரப்போகுது, மழை வரும்போது இதில் வந்து தண்ணி தேங்கி நிற்கும், மறுபடியும் மழை வர வரைக்கும் நம்ம வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. அப்போ தான் நண்பர்கள் சொல்லுவாங்க, டேய் மழை வரட்டும் அப்போ பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு. மழை வரும்போது பண்ணலாம் அப்படின்னா நம்ம இதெல்லாம் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி மழை பெய்யும் அப்படின்னு சொல்லி புரிய வைக்கிறோம். கதை சின்னதாக தான் இருக்கும். நம்ம நண்பர்கள் வந்து இராணுவத்தில் போகணும் அப்படின்னு நல்லா விரும்புகிறாங்க, ஆனால் செலெக்ஷன் வரட்டும் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு இருக்காங்க. அப்படி இல்லை, வரப்போகிற செலெக்ஷனுக்கு இப்போவே நீ ரெடி ஆனால் தான் செலெக்ஷன் ஆகிட்டு. புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னொரு நல்ல வீடியோ சந்திக்கலாம். ஜெய் ஹிந்த், ஜெய்.